சொல்லப்பட வேண்டிய ஒரு வரலாற்றை தொட்டு நிற்கிற கதாபாத்திரம் ராவணன். அதுபடியால் அது அப்படி ஒரு உண்மையாக ராவணன் ஒன்று வரலாறு இருக்குமாக இருந்தால் அது ஒரு தமிழருடைய ஒரு மூதாதையராக இருக்கும் என்றதில் எனக்கு ஐயமில்லை. ஆனால் அது வரலாறா இல்லையா என்ற சொல்லுகின்ற அறிவு என்னட்ட இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு தன்னம்பிக்கையை எங்கள்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்து இருக்குது. மற்ற தொழில்நுட்பத்தை சிறப்பாக கையாண்டிருக்கிறீர்கள். இந்த தொழில்நுட்பம் உங்கள்ட அந்த உண்மையாக இயக்குநரை பாராட்டுவன் மிக சிறப்பான வெளிப்படுத்துங்க. அதனாடியால் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லுகின்றேன். முடிந்தால் உங்களுடைய ஆக்கங்கள் விளையக்களை கொஞ்சம் தமிழில் கூட கவனம் செலுத்துங்கள். அது கலைஞர்கள்ட்ட எழுத்தாளர்கள்ட்ட நான் தாழ்மையாக கேட்க வேண்டுவோம். ஏனென்றால் நாங்கள் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடையாளங்களையும் பேணக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகள் வர வேண்டும் என்ற கருத்தையும் நான் இன்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த படக்குழுவினருக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே கூடுதலாக தென்னிந்திய சினிமா என்று சொன்னால் எல்லாரும் முந்தியடித்து கொண்டு போவார்கள். எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் என்று சொன்னால் கூடுதலாக ஏனோ என்ற ஒன்று ஒரு பின்னடிக்கின்ற தன்மை எங்களுடைய மக்களிடையே காணப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இன்று இந்த திரைப்படம் நான் நினைக்கின்றேன் தென்னிந்திய திரைப்படத்துக்கு ஈக்குவலாக சகல தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த படமானது சொல்லும் பொழுது கூட சிலிர்க்கின்றது. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதுவும் எமது யாழ்ப்பாணத்து கலைஞர்களை கொண்டு இவ்வாறான தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த திரைப்படத்தை தயாரித்தமையிட்டு நாங்களும் பெருமையடைகின்றோம், எங்களுடைய மண்ணும் பெருமையடைகிறது. அந்த வகையிலே இந்த படத்தினை தயாரித்த இயக்குனர் மற்றும் அந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் இந்த நேரத்திலே எமது வடமராட்சி மண்ணின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நாம் மகிழ்வடைகின்றோம். நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படைப்பாக எனக்கு தெரியுது. இன்றைக்கு இருக்கிற இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் தென்னிந்திய சினிமாவுக்கு ஈடாக எங்களாலையும் நிறைய சாதிக்க முடியும்ன்றது குறைஞ்ச வளங்களை வச்சுக்கொண்டு ஒரு நிறைவான படத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதில் இந்த தயாரிப்பாளருடைய அந்த முயற்சியும் அவர் தான் இதை இப்போதான் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி இல்லை, ஒரு வளர்ந்த ஒரு கலைஞருடைய தொழில்நுட்பங்களும் அவருடைய அனுபவங்களையும் இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலாக நாங்கள் சொல்ல வேண்டிய அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டிய, அடுத்த சந்ததி தேட வேண்டிய, அடுத்த சந்ததி மனதில் வச்சிருக்க வேண்டிய பல விஷயங்களை இதில் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கும் பாராட்டுக்கள். நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளங்களை இழந்து போகக்கூடாதுன்றதை ஒரு சாணக்கியமாக அதில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை விட பிரமிப்பாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு இது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டதான்னு என்ன தோன்றுகிறது. அந்தளவுக்கு அந்த தொழில்நுட்பங்கள் சிறப்பாக கையாண்டிருக்கிறீங்க. இருந்த குறைஞ்ச வளங்களை வச்சுக்கொண்டு நிறைவான ஒரு படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பாளர் சிவனேசனை மனமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்று புஷ்பகம் 27 படப்பிடிப்புடன் திரைக்கதையை பார்வையிடக்கூடியதாக இருந்தது. அது வடமராட்சி மண்ணில் தமிழர்களின் தொன்மையை எடுத்து கூடிய இத்திரைப்படத்தை கண்டு காண்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அம்சன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் இன்று இலங்கையில் காணப்படும் ஆலை நீரினை பயன்படுத்தி திரைக்கதை என்பதை ஆக்கி அதனை இவ்வாறு சார்பாக, அதாவது தமிழர்களின் சார்பாக வெளிப்படுத்தியிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இந்திய திரையுலகை ஒப்பீட்டளவில் இலங்கையின் சார்பில் இலங்கையில் கூட காணப்படக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இதை வெளிப்படுத்தி இருப்பது சிறப்பு காணப்படுகின்றது. இங்கு காணப்படும் கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அவர்களின் நடிப்பு திறனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த வளங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் தனது கைவசம் பயன்படுத்தி வெளிப்படுத்தி இருப்பது இங்கு வரவேற்கத்தக்கதை பாராட்டி நிற்கின்றோம். இயக்குனர் மற்றும் கதாபாத்திரம் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு திருப்தியான விஷயம், எதிர்பார்க்காத விஷயமாக தான் நான் இது யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்கள்ட தேடல்கள் எல்லாம் நிறைய இருக்குது. தேடல்கள் ஒரு விதத்தில் மலங்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த தேடல்களுக்கான புதிய ஒரு வேகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் எங்கள்ட தொன்மையை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இதை இப்போ நான் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட சம்பவம் நடந்திருக்கிறது தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. இனிமேல் நாங்கள் இன்னும்
விண்வெளியில் வச்ச அந்த பயணம் மாதிரி நாங்கள் நிஜமாகவே இந்த ஒரு வேகத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த இயக்குனர். அது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். இப்படி எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி படங்களாக குறும்படங்களாக ஓடி திரிஞ்ச வேளையில் சின்ன சின்ன பாத்திரங்கள் சின்ன சின்ன கதைகளோட ஒன்றிச்ச நேரத்தில் இப்படி ஒரு எதிர்பார்க்காத ஒரு முயற்சி வளமான முயற்சியாகவும் ஒரு சிறப்பான முயற்சியாகவும் இருக்குது. இதே வேளையில் முக்கியமாக எங்கள் பிரதேசத்தில் நடந்த ஒரு விஷயமாகவும் இதை நான் பெருமைப்படுறேன். அதே வேளையில் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள், சர்வதேச உறவுகள் இப்படியான ஒரு கண்ணோட்டத்திற்காக உதவி செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் நிறைய ஆர்வங்கள் இந்த படத்துக்கு இருக்கும்போதே எனக்கு இதை மாதிரி நான் ஒரு காட்சியை எடுக்கலாமான்ற ஒரு வியூக்குள்ளே கொண்டு போகிற விஷயத்துலையும் அவர் வச்சிருக்கிறார். இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நல்லமாக இதை கொண்டு வந்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் கொண்டு போகணும் என்ற ஒரு வேகத்தை வந்து இது உண்டாக்கியிருக்கு. இதில் வந்து நாங்கள் மைனஸோ இல்லை ப்ளஸோ சொல்கிறத விட இதுக்குள்ள இன்னும் வருவோம், வந்தால் எல்லாரும் எங்களை பார்க்குறாங்கன்ற ரீதியில் இந்த ஒரு படம் வெற்றி படமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இதை போல் நிறைய இளைஞர்கள் வரணும். இது ஒரு பொழுதுபோக்குன்றதை விட எங்களுக்கான கலைகளை தொன்மைகளை வேறு விதத்தில் புராதன விடயங்களாக நூல்களாக நாங்கள் கொண்டு வர தருணத்தில் இப்படி திரைப்படங்களை காவியங்களாக கொண்டு வரைக்க இன்னும் எங்கண்ட இனமும் எங்கண்ட தமிழ் பாரம்பரியமும் கலைகளும் சினிமா கலைகளும் மேலும் வளர்க்கப்படும். எங்களது உறவுகளும் மேலும் மகிழ்வடைவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் இந்த திரைப்படத்தை தந்த இயக்குனருக்கும் அனைவருக்கும் இந்த குடும்பத்தோடு சேர்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றி. புஷ்பக 27 உண்மையாக ஒரு பெரிய ஒரு உழைப்பை போட்டிருக்காரு இந்த படத்தில். நினைக்கிறேன் ஈழ சினிமாவில் இதுவரைக்கும் ஒரு வராத ஒரு படமாக இருக்குமென்னு நினைக்கிறோம். அவ்வளோ உழைப்பு. நான் இப்போ சாரோட கதைக்கே சொல்லிட்டு இருந்தார். அதை வெளியிடுறதுக்கே நிறைய காலம் எடுத்தான். நினைக்கிறேன் இந்த சிஜி ஒர்க் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவ்வளோ ஒரு அந்த தரத்தில் இருந்தது. அதில் என்னென்னு சொன்னால் நான் அந்த ஒரு எல்லாமே நல்லா இருந்தது, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அந்த ஒரு நான் லீனியரில் அந்த அமைப்பில் ஒரு சுவாரஸ்யமாக அந்த திரைக்கதையெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. என்ன அந்த சிலது நினைக்கிற 10 வருஷத்துக்கு முன்னால் எடுத்ததுன்றதால நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கேன், படத்தில் பார்த்து கொண்டிருக்கேன். என்ன ஒரு அது மைனஸ் அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அது அவேண்ட தவறாக இருக்காது. நான் தான் குவாலிட்டி இப்போ நைட் சீன் இருக்குது தானே, கூடுதலாக இரவு காட்சியெல்லாம் ஒரு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நீ எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கிறார்கள், எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அதுக்குள்ள எவ்வளோ சிஜி ஒர்க் இருக்குது, விஎஃப்எக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு குறைபாடு தெரிய அது எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் இனி வரும் காலங்களில் அந்த விஷயத்தையும் சரி பண்ணணும். அது ஏன்னா அது உண்மையில் எனக்கு நான் பார்க்கல அதை தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுன்றது ஒரு குறை மாதிரி. ஏன்னா இந்த நைட் சீன்லாம் அந்த புள்ளி விழுகிறது குவாலிட்டி குறைவாக இருக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுது பார்க்க. அதுகள் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக எடுத்து பிரம்மாண்டமான ஒரு தொழில்நுட்பத்தோடு எடுத்து நாங்கள் காட்சிப்படுத்திகள் அது ஒரு குறையாக இருந்தால் அது ஒரு மைனஸ் தான். அது மற்றபடி உண்மையிலே நான் ஈழ சினிமாவில் ஒரு மைல்கல்லைன்னா சொல்லுவேன். இந்த ஜேர்னரில் ஒரு படம் எடுக்கிறார் சயின்ஸ் ஃபிக்ஷனில். உண்மையிலே அவர் சாருக்கு வாழ்த்துக்கள். நல்ல அருமையான கதை எழுதியிருக்கிறார் மெண்டிஸ் வந்தால். பட் சார் அது அருமையாக மெனக்கிட்டு அந்த அவருடைய இயக்கமாக இருக்கட்டும், அவருடைய அந்த உண்மையில் கணனி ஒர்க் வந்து இங்கே ஈழத்தில் கணனியில் இப்படி இங்கே எனக்கு தெரிஞ்ச நிதர்சனம் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, அதாவது இந்தளவுக்கு ஒரு சிஜி ஒர்க் பண்ணக்கூடிய குறைவாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதில் எங்களுடைய சார் காரை சிவனேசன் அவர்கள் உண்மையிலே அவருடைய அந்த பணிகள் சிறப்பானது. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. படம் அவருடைய அடுத்த படைப்புகளுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பகிரதன். புஷ்பக 27 படம் பார்த்தேன்னா படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் படம் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க என்னென்னா, தாங்கள் 2012 ஷூட் பண்ண படம், அதுக்கப்புறம் வந்து தங்களுக்கான இயன்ற வசதிகளை கொண்டு இந்த படத்தை செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து படம் வந்து ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. படம் போனது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் என்ன சொல்லலாம், அவங்களுக்கு சரியான அளவில் நிதி அனுசரணையோ இல்லை இதுக்கான சரியான ப்ரொடியூசரோ இருக்கிறப்ப வந்து மிகச்சிறந்த வகையில் படைப்பு உருவாக்கக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு இருக்கிறத இந்த படம் வெளிக்காட்டியிருக்கு. ஸோ முக்கியமாக அவங்களுக்கு தேவை வந்து சரியான ப்ரொடியூசர். ஏன்னா இது ஒரு சிஜி ஒர்க்ஸில் செய்யக்கூடிய படம் வந்து சாதாரணமான ஒரு தனக்குள்ள நிதிகளையோ வச்சு கொண்டு செய்யக்கூடிய படம் கிடையாது.
பாரிய அளவில் நிதி செலவு பண்ணி செய்யக்கூடிய இந்த படத்தை ஒரு குறைஞ்ச நிதியை வச்சு இவ்வளவு முயற்சி செஞ்சு இந்த படம் செஞ்சது பாராட்டுக்குரியது. ஸோ எல்லோரும் ஒருக்கா இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிற குறைகளை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த படைப்பு ஷோராக நல்லபடியாக செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். அதே மாதிரி இதுக்கான ப்ரொடியூசரும் வருவீங்கள் அப்படின்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. 27 திரைப்படத்தை இன்றைக்கி பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. காரை சிவனேசன் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கு. நிறைய பேர் இந்த திரைப்படத்துக்காக பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துருந்தோம். உண்மையில் இப்படியான ஒரு திரைப்படம் எங்களோட ஈழ சினிமாவில் வரணுமென்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக பல காலங்களில் காணப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது நிச்சயமாக நிறைவேறியிருக்கு இந்த திரைப்படத்தின் ஊடாக. இந்த திரைப்படத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்குற அளவில் பலதரப்பட்ட குறைகள் இருந்தாலும் இப்படியான திரைப்படம் முதலாக எங்களோட ஈழ சினிமாவில் வாரதுன்றது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். குறைகளை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால், ஈழ சினிமாவில் இடம்பெற்ற விஎஃப்எக்ஸ் காட்சிகளே இது ஒரு தனித்துவமான காட்சிகளாக இடம்பெற்றிருக்கு. அதே சமயத்தில் இதை நம்ம உலக சினிமாவோட எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம். அதை இன்றைக்கி நம்ம இந்த திரைப்படத்தின் ஊடாக நாங்கள் பார்த்துருந்தோம். நிச்சயமாக இதை மாதிரி இன்னும் பல சினிமாக்கள் எங்களுடைய ஈழ சினிமாவில் வரணும். அதோட இந்த கதையில் நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு புராணத்தோட இந்த கதை போகிறது, அதை நகர்த்தி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். உண்மையில் ராவணன் அவர்கள் எங்களோட ஒரு மன்னன், இலங்கையினோட ஒரு முன்னணி மன்னன். அவரை எல்லாருமே தவறாக வழிகாட்டிட்டு இருக்காங்க, தவறானவர்னு சொல்லி. ஆனால் அவர் தவறானவர் இல்லை. நம்ம இலங்கை வாழ் முன்னோர்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு அரசனாகவும் ஒரு சிவன் பக்தி உள்ள ஒரு மனிதனாகவும் திகழ்ந்திருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் அவரை தவறாக காட்டிட்டு இருக்காங்க. அதையும் இந்த திரைப்படத்தில் முன் வச்சிருந்தாங்க. ராவணன் அவர்களுடைய விமானத்தோட பேர் புஷ்பக விமானம். அந்த விமானத்தோட பேர் எடுத்து இந்த திரைப்படத்துக்கு வச்சு இந்த திரைப்படத்தை நல்ல முறையில் நகர்த்தியிருந்தாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுது. இந்த திரைப்பட குழுவுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் இப்படியான திரைப்படங்களை இப்படி நல்ல முறையில் அழகான ஒரு வேலைப்பாடோடு நீங்கள் தரதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்காக. ஸோ இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக இன்றைய தினம் ஈழத்திலே தயாரிப்பு செய்து வெளிவந்த முக்கியமாக புஷ்பக 22 திரைப்படத்தை காண முடிந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஈழ சினிமாவிலே விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் புலத்திலே மிகவும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு திரைப்படமாக இன்றைய தினம் இதன் பாத்திரத்திலிருந்து அறிய முடிகிறது. உண்மையாக இந்த தயாரிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு இந்தளவுக்கு எடுத்திருக்கிறோம் என்றால், இன்னும் எங்களுக்கான வளங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்திய சினிமா ஈழத்து சினிமா என்று பிரிக்காத அளவுக்கு இந்திய சினிமாவை விட மிஞ்சிற அளவுக்கு எடுக்கக்கூடிய அளவு எங்கள்கிட்ட ஆளுமைகள் இருக்குது. அந்த ஆளுமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வரத்துக்கு எங்களுக்கான உபகரணங்கள் வளங்களை நாங்கள் ஒருங்கிணைத்து செயற்படுமாக இருந்தால் நாங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே இதைவிட இந்திய சினிமாவுக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு எங்களுடைய படைப்புகள் வெளிவரும் என இந்த படம் சவால் விடுத்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புஷ்பகா 27 ஈழத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படம் ஈழத்தில் முதலாக விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. படக்குழுவினர் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இலங்கையில் பார்க்க போனால் விஎஃப்எக்ஸில் முதல் படம் என்றே சொல்லலாம். அந்தளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதோடு எங்களோட ராவணன் தமிழரோட முப்பாட்டன்னு சொல்லி அவரோட கதைகள் புராண கதைகளை கொண்டு வந்ததும் அந்த புக்குக்குள்ளால் அந்த கதை சொல்கிற அந்த ஒரு விதமும் நல்லா இருந்தது. படம் மிக எங்களோட தமிழ் ஸ்டோரியை அழகாக காட்டி இருந்துச்சுன்னா, இங்கே நிறைய கோட் வேர்ட் பாவிச்சு இருந்துச்சுன்னா, அந்த லைப்ரரி எரிச்சதாக இருக்கட்டும், சில தடயங்களை அழகாகவே காட்டி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி படைப்புகள் கட்டாயம் தேவை. எங்களோட கதையில் நாங்கள் தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த படக்குழுவுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கொண்டு இதை மாதிரி இன்னும் படைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்று நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். உண்மையிலேயே வடமராட்சி மண்ணில் முதல் தடவையாக நாங்கள் இந்த திரைப்படத்தை திரையிடுகிறோம். இந்த திரைப்படம் கடந்த காலங்களில் பல திரையரங்களில் ஓடி பல ஆதரவை பெற்ற திரைப்படம். இன்று வடமராட்சி மண்ணில் முதல் தடவையாக திரையிடும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். வடமராட்சி மக்களுடைய ஆதரவு நல்கியிருந்தார்கள். அந்த வகையில் வடமராட்சி மக்களுக்கும் இதை ஒழுங்கு செய்து வந்த அம்சன் கிருஷ்ணா அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள். ஏனென்று சொன்னால் வடமராட்சி பகுதியில் எனக்கு தெரிந்தவர்கள் குறைவு. ஆனால் அம்சன் அவர்கள் தான் நிறைய பேர் ஒழுங்கு செய்து வந்தார். அந்த வகையிலே அம்சன் அவர்களுக்கு மிகவும் நன்றிகள்.
அதைவிட பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு இது ஒரு லெசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வரும் காலங்கள் நிறைய படைப்புகளை நாங்கள் எடுக்க காத்திருக்கின்றோம். அந்த படைப்புகள் எடுக்கும்போது வடமராட்சி சார்ந்த மக்களையும் கைகோர்த்து எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நினைத்திருக்கிறோம். எனவே அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.